உலகத்திலேயே மர்மமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. உலகம் முழுக்க டெக்னாலஜி, ஏஐ, இன்டர்நெட் அப்படின்னு வேகமாக வளர்ந்து வந்தாலும் இந்த இடம் வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அப்படி யாராவது வந்தா அவங்கள கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அப்படி ஒரு இடம் தான் வேலே டோ ஜவாரி. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டின் அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டு பகுதி. பெரு நாட்டோடைய எல்லைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காடு மட்டுமே கிட்டத்தட்ட 85,000 சதுர கிலோமீட்டர். இந்த பகுதி உலகத்திலேயே அதிகமான வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாம வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. இவங்களுடைய மொழிகள் கூட வெளியில தெரியாது. அமேசான் காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அப்பிலிருந்து அவங்க அதே இடத்துல தான் வசிக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, மரத்துல ஆன வீடுகள், இயற்கை மருத்துவம், இது மட்டும்தான். அவங்களுடைய பழைய வாழ்க்கை தரத்தை இப்ப வரையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வெளி மனிதர்களை அனுமதிக்கிறது இல்லை, கொலை செய்யவும் தயங்குறது இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய வெளி நாகரத்திலிருந்து அமேசானுக்கு வந்தவங்க இந்த பழங்குடி மக்களை அடிமையாக்கியிருக்காங்க, வேலைக்கு திணிச்சிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாத நோய்களை பரப்பியிருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான இம்யூனிட்டி பவர் இல்லாததுனால ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் அப்போ உயிரிழந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப வரையும் வேலே டோ ஜவாரி பகுதிக்குள்ள யாருமே உள்ள அனுமதி கிடையாது. அதே மாதிரி இந்த பழங்குடிகளை பாதுகாக்க பிரேசில் அரசு இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர் கூட அங்க இறங்க முடியாது. விஞ்ஞானிகள், சுற்றுலான்னு எதுவுமே அங்க அலௌட் இல்லை. அவங்களுடைய கலாச்சாரம் இப்பயாவது பின்பற்றப்படும் அப்படின்னு நம்புறாங்க.